நம்ம ரஜினி சார் நடித்துள்ள வேட்டையன் படம் பாத்தீங்கன்னா இன்னும் சில வாரங்கள்ல திரையரங்குகள்ல வெளியாக இருக்கு. ஜெயிலர் படத்தின் மூலம் தரமான கம்பேக் கொடுத்த தலைவர் லால் சலாம் திரைப்படத்தின் மூலம் சற்று பின்னடைவையுமே சந்திச்சாரு. மொய்தீன் பாய் அப்படின்ற ரோல்ல லால் சலாம் படத்துல சிறப்பு தோற்றத்துல நடித்திருந்தாரு. ஆனா அந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த வரவேற்பு பெறல. எனவே வேட்டையன் படத்தின் மூலம் மீண்டுமே வெற்றி பாதைக்கு திரும்ப இருக்காரு நம்ம தலைவர் அவர்கள். அந்த வகையில ஞானவேல் மற்றும் ரஜினி அப்படின்ற புது கூட்டணியில உருவான வேட்டையன் திரைப்படம் கண்டிப்பாக ரசிகர்களை கவரும் அப்படின்றதுதான் தெரியுது. வேட்டையன் படத்துல தான் சமூகம் சார்ந்த கருத்துக்களை ரஜினி சார் கமர்ஷியல் பார்முலா மூலம் ஞானவேல் அவர்கள் சொல்லியிருக்காரா. எனவே ரஜினி சாருடைய வழக்கமான ஸ்டைலிலும் ஞானவேலுடைய டச்சிலுமே இந்த படம் உருவாகி இருப்பதால கண்டிப்பாக இந்த படம் பாத்தீங்கன்னா சற்று வித்தியாசமான படமாக இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இந்த நிலையில சமீபத்துல தான் இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சது. அந்த விழாவில் நம்ம ரஜினி சார் பேசிய விஷயங்கள் செம்மையா வைரலாச்சு. சோ அதனை தொடர்ந்து படத்தின் மீதான எதிர்பார்ப்புமே பல மடங்கு உயர்ந்தது. அதே போல வேட்டையன் படத்துடைய ப்ரிவியூ வேற லெவல்ல இருக்கு அப்படின்ற தகவலுமே தற்போது கிடைச்சிருக்கு. மேலும் இதனடுத்து பாத்தீங்கன்னா வேட்டையன் படத்துடைய சிறப்பு காட்சிகளை ஒரு சில முக்கிய பிரபலங்களுக்கு போட்டு காட்டி இருக்காங்களாம். இந்த படத்தை பார்த்த பிரபலங்கள் அனைவருமே அதிர்ச்சியில உள்ளாகி இருக்காங்க. ஏன்னா படம் அந்த அளவிற்கு வேற லெவல்ல இருந்திருக்கா. சோ படத்திற்கு தொடர்ந்து பாசிட்டிவான விமர்சனங்கள் வருவதால கண்டிப்பாக இந்த படம் பாத்தீங்கன்னா வசூலிலும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற நம்ம ரஜினி சார் பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.